ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன லாங் ரைட் போயிட்டு வர போகிறோம். சோலோவாக தான். ஸோ எங்கேருந்துன்னா நம்ம வீட்டிலேருந்து குற்றாலம் வரைக்கும் போயிட்டு வரலான்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ டைம் எத்தனாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:52 ஆகுது. 7:50 ஆகுது. ஆக்சுவலாக நான் ஒரு 6 இல்லைனா 7க்காவது ஆக்சுவலாக கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம 1 hour லேட் ஆகிட்டோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு 3 hours தான் நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்போ வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் மோட்டோலோட பெட்ரோல் சிஸ்டம் கிளீனர் அதை நம்ம டேங்கில் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம கையில் இருக்க மோட்டோலோட பெட்ரோல் சிஸ்டம் க்ளீன் ப்ளஸ் இதை நம்ம வண்டியில் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இப்போ இதில் வண்டியில் ஒரு 5 liters பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஜஸ்ட்டு ஓகே. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம பைக்கோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்காக தான். ஸோ நேற்றுக்கு தான் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை தூக்கி போட்டலாம். ஆங்கிளில் மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. என்னென்னா, பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப 9 மணிக்கு மேலே ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஒரு 6 o'clock 7 o'clock அந்த டைம்லேயாவது போனோம் அப்படின்ட்டு. இல்லைன்னா அட்லீஸ்ட் 9 மணிக்கு 8 மணிக்காவது இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்திருக்கானா, நம்ம வீட்டில் ஒரு 15-16 kilometers பக்கத்தில் தான் வந்திருப்பேன். நாகர்கோவிலுக்கு இன்னும் ஒரு 10 kilometerக்கு மேலே இருக்குது. ஓகே, நான் நாகர்கோவில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலாக புதுசாக அங்கே போட்டுட்ருக்கிற ஹைவேன்னு நினைக்கிறேன். இது வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எத்தனை வருஷம் ஆக்க போகுதுன்னு தெரியல. டெய்லி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது கன்னியாகுமரி டு திருவேண்டரம் அந்த ஹைவே தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது ஒன்ஸ் முடிஞ்சுன்னா நமக்கு வெளியே போகிறதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வழி ரொம்ப டிராஃபிக். ஒரு 5 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமா தெரியல. 5 வருஷத்துக்குள்ளாலே முடிச்சிடும். 2-3 வருஷத்துலேயே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நாகர்கோவில் வரல, சுங்காங்கடைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்.
ஓகே, நான் நாகர்கோவில் பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து நாகர்கோவில் வந்துட்டோம். ஒரு கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் வந்துடும். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பாலத்துலேயும் வந்து ஏதோ புதுசாக ஏதோ பாலம் போடுற மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னே தெரில. ஓகே, நம்ம பைபாஸ் ஏறிட்டோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே திருநெல்வேலி ரோடு தான். நம்ம ஃபஸ்ட் டைம் பைக் எடுத்துகிட்டு இந்த பைபாஸில் வரோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைடு. ஏன்னா குற்றாலம் இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ பக்கத்தில் டோல்கேட் இருக்குது. அதனால் வந்து நிறைய எல்லோரும் ஸ்கிப் பண்ணுறதுக்காக அந்த ரைட் சைடில் போகிறோம். ஆக்சுவலாக அதுதான் பழைய ரோடு. திருநெல்வேலி, நாகர்கோவில் டு திருநெல்வேலி அந்த ரோடு வந்து பழைய ரோடு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வியூ எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் தூரம் பைபாஸில் தான் போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக மேப் எதுவும் போடலை. இங்கே கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டு மேப் போட்டு பார்க்கலாம். மொபைல் ஹோல்டரும் கிடையாது. ஆக்சுவலாக நிறுத்தி ஸ்டாப் பண்ணி தான் பார்க்கணும். செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு வந்து அப்படியே அந்த மலைக்கு கீழேயே போகிற மாதிரி இருக்குது. காரில் வந்திருக்கேன். காரில் ஆனால் வந்து இது மாதிரி ரொம்ப அழகாக தெரியாது. நம்ம காருக்குள்ளால் இருந்துட்டு பார்க்கும்போது இந்த சீனரி எல்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட். இதுக்கப்புறம் டோல்கேட்டு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த ரைடில். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி மேப் பார்க்கணும். ஆக்சுவலாக எனக்கு ரூட்டெல்லாம் தெரியாது. காற்றும் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கும் காற்று. ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் மட்டும்தான் போகணும். ஆனால் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஏன் முன்னால் ஒரு டைம் வந்து வந்திருக்கேன் பைக்கில். அதெல்லாம் வந்து யூடியூப் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இதாக கிடையாது. பாருங்க, 2 சைடும் மலை, இதுக்கப்புறம் வயல், அந்த பக்கம் தென்னை மரம். இந்த சைடும் அப்படிதான் ஃபுல்லாக தென்னை மரம்.
லெஃப்ட் எடுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போயிட்டுருப்போம். ஆக்சுவலாக இங்கே வியூ நல்லா இருந்துச்சு. நான் இப்போ தான் மேப்பு செக் பண்ணேன். இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக இது என்னன்னா, கன்னியாகுமரி ரோட்டில் கன்னியாகுமரி ஹைவே அந்த இதில் போய் ஜாயின் பண்ணோம். ஸோ அதுலேருந்து தான் திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த ரோடு. ஆக்சுவலாக NH தெரியல. அடுத்ததாக அதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். நம்ம ஆக்சுவலாக திருநெல்வேலி போக வேண்டியதில்லை. அதுலேருந்து பாதிலே கட் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து மேப்பில் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கட் பண்ணுற இடம் வரும்போது கரெக்டாக பார்த்து கரெக்டாகி போனோம். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போயின்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 36 கிலோமீட்டர் வந்திருக்கேன் வீட்டிலேருந்து. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்தோடனே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சரியான அழகாக செம அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து ஆரல்வாய்மொழி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஆரல்வாய்மொழிக்கு ஒரு மெயினான ஒரு அடையாளம் என்னென்னா இந்த விண்டு மில் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து இப்படி லெஃப்ட் எடுத்து போக வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த பைபாஸில் இருக்கோம். இதுலேருந்து நாங்குநேரி வரைக்கும் போகணுன்னு நினைக்கிறேன். நாங்குநேரியிலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக ஸ்டாப் பண்ணி எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் ரொம்ப காற்று ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஒரு 60 to 80 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டணும். ஆக்சுவலாக அந்த ரேஞ்சில் அந்த ஸ்பீட்லேயே நான் மெயின்டைன் பண்ணி போக போகிறேன். நான் வந்து வண்டியும் ரொம்ப கம்மியான சிசி இருக்கிற வண்டி தான். ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. நான் ஒரு 60 to 80 தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே இல்லைனா ஒரு ஹைவேயில் தான் வந்து பைக் எடுத்துகிட்டு வரேன். காரில் வந்திருக்கேன், ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பைக்கில் வர்றது. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சாத்தனமாக காற்றடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேருந்து இப்போது வரைக்கும் 51 கிலோமீட்டர்ஸ் இதில் தான் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு அங்கே போகிறதுக்கு, குற்றாலம் போகிறதுக்கு. இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தள்ளு ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் பயங்கரமாக தள்ளுது. அதனால தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு இடத்துல எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி மேப்பை ஒரு டைம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வந்து அடுத்து எதுலேருந்து கட் பண்ணணும், இது எந்த இடம்னு கரெக்டாக தெரியலை. இது ஆக்சுவலாக பணக்குடின்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு லைட்டாக ஒரு நிழலில் பார்த்து நிறுத்திடலாம். நிறுத்திட்டு மேப்பை மட்டும் லைட்டாக செக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். ஓகே, இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே ஐடில் விட்டுறலாம், பார்ப்போம். இன்னும் கரெக்டாக 99 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து நாங்குநேரி கூட தாண்டி தலைக்கலாம். ஓகே, நாங்குநேரி தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய தூரம் இருக்குது. 10:15 ஆகிடுச்சு டைமு. கரெக்டாக 99 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு இங்கேருந்து குற்றாலம். பக்கத்தில் காமிக்குது. நம்ம இப்போ போய் சேர போகிறோன்னு தெரியல. நாங்குநேரி தாண்டினதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இன்னும் நிறைய தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம போயிட்டே இருப்போம், வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து வள்ளியூர் பக்கத்தில் வந்திருக்கோம். லைட்டாக ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்ப்போம். 70 to 80 க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப காற்றாக இருக்குது, அதனால தான் வந்து ஸ்பீடாக போகல. நம்ம வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயரும் வந்து கொஞ்சம் க்ரிப் இல்லை. எனக்கு இப்போ தான் தெரியுது, நம்ம ஹைவேயில் ஓட்டும்போது தான் வந்து டயரோட ஆக்சுவலான கண்டிஷன் என்னன்னு தெரியுது. நான் உள்ளால வந்து டெய்லி ஓட்டும்போது ரொம்ப அதை கண்டுக்கிட்டதில்ல.
இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் அது ஓட்டலாம் அப்படின்னு தான் வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் டயரை சேஞ்ச் பண்ணிடணும். கொஞ்சம் ஸ்பீடாக போக தொடங்கினோடனே காற்று கொலை மாட்டிக்கிட்டு. ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. அந்த ரைட்டில் அப்படியே தள்ளி விடுது. வண்டிங்களுக்கு பிரச்சனை இல்லை, புல்லட்டெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வண்டி ரொம்ப புஷ் பண்ணுது.